எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க எம்டியை பார்க்கணும், இருக்காரா? சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. ஐயோ, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணுமே. இப்போ நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது மேடம். 1 ஹவருக்கு எந்த கால்ஸும் தர வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட். அவரை பார்க்கணும். யார்கிட்டயும் சொல்லி அனுப்ப முடியுமா? செல்போன் வேற ஆஃப்ல இருக்கு, இல்லைன்னா நானே அவர்கிட்ட பேசுவேன். இல்ல மேடம், 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. வேற எந்த வழியும் இல்லையா? சாரி மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஐயோ, Rita, where are the agreement copies? Giri எங்க இருக்கா? What the hell is happening in this office? ஆர்த்தி, நீ என்ன இங்க திடீர்னு? அண்ணா, ராஜேஷ் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. What are you talking? ஏன் என்னாச்சு? அண்ணா, நான் எல்லாத்தையும் போற வழியில சொல்றேன். என் கூட வர முடியுமா ப்ளீஸ்? Why not? பாவம், நீ எவ்வளவு பயந்து போய் வந்திருக்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? சரி வா, எந்த ஸ்டேஷன்? சாலிகிராமம் போலீஸ் ஸ்டேஷன். அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவராச்சே. சரி, ராஜேஷ் மேல எந்த தப்பும் இல்லையே. அவர் ரொம்ப பாவம்னா, அவர் அப்பாவி. ஓகே, என்ன கேஸ் போட்டிருக்காங்க? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களா? அண்ணா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க தான் வந்து பேசணும். Just don't worry, நான் கூட வரேன். ரீட்டா, உள்ள கான்ஃபரன்ஸ் ஹால்ல மீட்டிங் நடக்குது இல்லையா? அத 1 hour ஹோல்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், புது ப்ராஜெக்ட்டோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணனும். அதுக்கு தான் இவங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. Oh my god. Just a second. Sorry gentlemen. Okay, சொல்லுங்க. I have an emergency. Okay. 1 hour wait பண்ண முடியுமா? Okay sir. Please, Okay, sir. please, No thank you. problem. Okay. உட்காருங்க. Come. பாரதி, இன்ஸ்பெக்டர். சார், நீங்களா? வாங்க சார், உட்காருங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர். What the hell is happening here? ஒரு அப்பாவி புடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க. சார், அவரு டேங்கர் லாரில சாராயம் கடத்திருக்காரு சார். சாராயம் கடத்துற மூஞ்சியா இது? அக்யூஸ்ட பார்த்தோன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? சார், டேங்கர் லாரிக்கு அவர் தான் ஓனரு. டிரைவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறான். அவர் மேனேஜரும் எதுவும் தெரியாதுங்கிறாரு. அப்புறம் நாங்க யார் மேல சார் ஆக்ஷன் எடுக்கிறது? எந்த திருடன் தன்னை திருடன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான்? அவனை நீங்க தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் சார் 3 பேரையும் உள்ள வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அவங்களை கொஞ்சம் வெளியே விடுங்க. உண்மையை நான் இப்போ வர வைக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், திறந்து விடியா? எஸ் சார். Just relax, Arthi. சார், சத்தியமா நான் இத பண்ணவே இல்ல சார். I know Rajesh, just relax. Yo, டேங்கர் லாரியில என்ன லோட் போகுதுன்னு உனக்கு தெரியாது? தெரியாது சார். போய் சொல்லாத. நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? நடிக்காத, என் முன்னாடி நடிக்காத. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, you're a bloody fraud. சார், நானா சார் ஃப்ராடு? எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு தெரியாதா? வேற யார் மேன் செஞ்சிருக்க முடியும்? நீ தானே டிசி போட்டு அனுப்புற. சார் என்ன சொல்றாரோ அதைத்தான் சார் நான் செய்வேன். போய் சொல்றானா? எங்க 2 பேருக்குமே என்ன போகுது என்ன வருது ஒண்ணுமே தெரியாது. இவன் நல்லவன்னு நம்பிதான் எல்லா பொறுப்பையும் இவன் கிட்ட ஒப்படைச்சோம். That's your mistake, Arthi. இந்த மாதிரி ஃப்ராடுங்களெல்லாம் நம்பவே கூடாது. They are bloody criminals. இவனை எப்படி விசாரிச்சாலும் உண்மையை ஒத்துக்க மாட்டான். சார், Hey, will you shut up? Just shut up. நீதான் டிரைவரா? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் சார், இவகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஓகே சார். தேங்க்ஸ். வா. உண்மையை சொல்லு. டேங்கர் லாரியில சாராயம் தான் லோட் பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது சார். அப்படியே சாதிப்பீங்களே. ஓகே உனக்கு தெரியாதுன்னே வச்சுக்கோ. ஆனா நீ தான் இதெல்லாம் செஞ்சேன்னு ஒத்துக்கோ. பதறாத. ஒதுக்கிட்டா ஒரு 6 மாசம் உள்ள இருக்க வேண்டியது வரும். அவ்வளவுதான். உனக்கு நான் முழுசா 1 லட்சம் ரூபாய் தரேன் சார். 10 இல்லைன்னா இன்னும் 50,000 வாங்கிக்கோ. உங்க முதலாளி பாவம், அப்பாவி. அவருக்காக நீ இதை செய்ய மாட்டியா? இது பார், நீ ஜெயில இருந்து வந்ததும் உனக்கு திரும்பவும் ஏதாவது வேலை போட்டு தரேன். என்ன சொல்ற? நீ மறுத்தா இதே வேலையை செய்ய வெளியே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ லாரி ஓட்டிட்டு போனதுனால எப்படியும் உனக்கு தண்டனை கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன சொல்ற? கம் ஆன். சார்,
சொன்னபடி பணம் கொடுத்துருவீங்கல்ல? நான் வாக்கு தவற மாட்டேன். நீ சரின்னு சொன்னா யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிடு. அவர்கிட்ட உனக்கு சேர வேண்டிய பணம் போயிடும். Come on man, take a decision fast. சரிங்க சார், நான் ஒத்துக்கிறேன். Good, very good. வா உள்ள வா. ஓகே சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். இந்த டிரைவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ராஜேஷ் தெரியாம டேங்கர்ல சாராயம் லோட் பண்ணது இவர்தான். என்னையா சார் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார். கான்ஸ்டபிள் சார். இவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து வாங்க. எஸ் சார். யோ வாயா. இப்போ நான் ராஜேஷை கூட்டிட்டு போலாமா? கூட்டு போங்க சார். தேங்க்யூ. வாங்க. இன்னும் ஏன் நிக்கிற? ஓடி போயிடு. இன்னொரு தடவை என் கண்ணில் பட்டா I'll shoot you down. Go, go, just get out. Bloody scoundrel. வாங்க. Thank you. போயிட்டு வாங்க. சரி ஆர்த்தி, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு. I have an important meeting. ரொம்ப நன்றிங்க. ஹே, நீ நன்றி எல்லாம் எதுக்கு? இது என்னோட கடமை. எனிவேஸ், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நம்பாதீங்க. ராஜேஷ், இனிமையாவது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி ஆர்த்தி, எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். எங்களுக்காக பிசினஸ் மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஹே, வாட்ஸ் ஆல் திஸ் ஆர்த்தி? நான் உன் அண்ணன். உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? ஜஸ்ட் ரிலாக்ஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆல் தி பெஸ்ட். பை. பை. உங்க அக்கா இவ்வளவு மோசமா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆர்த்தி. நானும் தான். நன்றி கேட்ட ஜென்மம். சஷ்டி பூர்த்தி அப்ப கூட உங்க அண்ணன் மோனும் ஆதி கூட போய் ஒட்டிக்கிட்டான். நம்ம பக்கத்துல இருந்து எல்லா வேலையும் ஈத்து போட்டு செஞ்சோம். உங்க அக்காவுக்கு அந்த நன்றி கூட இல்லை. இப்ப அவங்களுக்கு நம்மளை விட பிசினஸ் தான் முக்கியமா போயிடுச்சு. நல்லவேளை ஆதி என்ன வந்தாரு. இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? நான் இருக்கோம். ஏதாவது போய் கேஸ் போட்டு வருஷ கணக்காக உள்ள தள்ளிருப்பாங்க. உங்க அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இதான் நடந்திருக்கும். வேற என்ன நடக்கும்? அபி எனக்கு ஃபோன் பண்ணாமா, உனக்கு உடனே போய் ஹெல்ப் பண்ண சொன்னா. ஃபோன்ல முழு விவரமும் என்னால கேட்க முடியல. என்னமா ஒரு ப்ராப்ளம்? ப்ராப்ளமும் இல்ல சார். இல்லம்மா, உன் ஹஸ்பண்ட். இவர் தான் என் ஹஸ்பண்ட். அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டாங்க. நீங்க உடனே வந்து உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. ஆர்த்தி, ராஜேஷ். ஹலோ சார், தென்னம்பேட்டை ராம் காலனி ஃபிளாட் ஓனர்ஸ் 10 பேர் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணுமா சார்? சரி, வர சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாங்கெல்லாம் தேனாம்பேட்டையில் ராம் காலனியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கோம் சார். 2-3 மாசமாவே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க எங்கள் ஃப்ளாட்ஸை அவங்களுக்கு விற்க சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார். அந்த ப்ரெஷர்ல முக்காவாசி பேர் பிளாட் அவுட்டே காலி பண்ணி போயிட்டாங்க சார். நாங்க மட்டும் காலி பண்ணாம மன உறுதியோட நிக்கிறோம் சார். குட். அராஜகத்துக்கு அடிபணியிறது கோழத்தனம். மேல சொல்லுங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டிஏ நேர்ல வந்து மார்க்கெட் வேல்யூ விட பணம் அதிகமா தாரேன்னு சொல்லி பேரம் பேசி பார்த்தாங்க. அதுக்கும் நாங்க ஒத்துக்கல. வெரி குட். அதனால இப்ப வேற மாதிரி டார்ச்சர் பண்றாங்க சார். என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க. ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன். சட்டத்துக்கு புறம்பா யார் நடந்தாலும் நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஐயா, நீங்க நேர்மையான ஆள்னு கேள்விப்பட்டோம். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம் ஐயா. சரி, விஷயத்துக்கு வாங்க. அவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க? அவங்க வாங்கின ஃப்ளாட்ஸ்ல எல்லாம் ரவுடிகளை கொண்டு வந்து குடி வச்சிருக்காங்க சார். குடுத்தன நடத்துற இடத்துல அவங்கள கொண்டு வந்து குடி வச்சா நாங்க எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அவளை பார்த்தாலே பயமா இருக்கு. பொம்மை நாட்டிங்கெல்லாம் வெளியே வர்றதுக்கே சங்கோச்சப்படுறா. ஆத்துக்குள்ளேயே நிம்மதியா இருக்கலன்னா அதுவும் முடியல. சிடி பிளேயர்ல பாட்டை போட்டு சத்தமா வச்சுட்டு ஒரே கூத்தடிக்கிறா சார். பொறுத்து பார்த்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி கிட்டே போய் நியாயம் கேட்டோம். அதுக்கு அவளை காலி பண்ண முடியாது, உங்களால ஆனது பாத்துக்குங்கன்னு திமுறா பேசுறா. போலீஸ் கிட்ட போவோம்னா தாராளமா போய்க்கோன்றாங்க. அதனால தான் சார் நாங்க இங்க வந்தோம்.
தயவு செஞ்சு நீங்க தான் அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ப்ளீஸ். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யார் நடந்தாலும் அது சட்டப்படி குற்றம் தான். பாட்டை சத்தமா வைக்கிறது, இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி அச்சுறுத்துறது, இதுக்கெல்லாம் செக்ஷன் 75ல இருந்து ஆரம்பிச்சு செக்ஷன் 304 வரைக்கும் ஏகப்பட்ட செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளலாம். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க சார், கொண்டு வந்திருக்கோம். கொடுங்க. எனக்கு இது போதும். இப்பவே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். வாங்க வாங்க, வந்து உங்க அபார்ட்மெண்ட்டை காட்டுங்க. அந்த ரவுடிங்களை துண்டை காணும் துணியை காணும் ஓன விடுறேன் பாருங்க. ஹலோ சார். எஸ் சார். ஓகே 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 சார். சார் ஓகே சார். ஓகே ஓகே சார். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எம்டி யாருன்னு சொன்னீங்க? நாங்க சொல்லவே இல்லையே. சொல்லி இருக்கணும். மேனகா மேடம் தானே? ஆமா சார். அப்புறம் ஏயா வீணா மேனகா மேடம் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி போங்கய்யா. என்ன சார், கண்ணுக்கு முன்னால எவ்வளவு அநியாயம் நடக்குது, அத போலீஸ் வேடிக்கை பார்க்கலாமா? சில நேரங்கள்ல நடக்கும், நீங்களே பார்த்திருப்பீங்களே. இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்கயா. கஷ்டமா இருந்தா வேற இடத்துல வீடு வாங்கிக்கிட்டு அங்க போங்க. அதாயா எல்லாத்துக்குமே நல்லது. போங்க போங்க. அம்மா 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 அம்மா. சித்தி அம்மா இல்ல. என்னம்மா, என்ன கோவமா இருக்க? அம்மா எங்க? அம்மா இங்கதான் உள்ள இருப்பாங்க, போய் பாரு. அம்மா 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 எங்க இருக்க? இதோ வரேனே. ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு? உன் பொண்ணு வந்தாச்சா? யார், அபியா ஆனந்தியா? ஓ, அப்ப உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதா? ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல. என்னடி என்ன சொல்ற? யாரு ஃபோன் பண்ணி சொல்லணும்? என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. ஒரு லாரி டிரைவர் பண்ண தப்புக்கு அவர் பலிகடை ஆயிட்டாரு. என்னடி சொல்ற? இப்ப மாப்பிள்ள எங்க இருக்காரு? எவ்வளவு பதட்டப்படுற. ஆனா ஒரு சின்ன பதட்டம் கூட அபி அக்கா கிட்ட இல்ல. நான் போய் சொல்றேன், அக்கா என் புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுன்னு. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களுக்கு ஏதோ முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்காம். ஆமா, ராஜேஷ் எங்க இருக்காப்ல? ஸ்டேஷன்லயா? இல்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டாங்க. ஆனா அதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இங்க ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணலனா அப்புறம் எதுக்கு அங்கலாம் அக்கா? அபி அப்படியெல்லாம் இருக்க மாட்டாளே. மாமா வேண்டாம், என் வாயை கலராதீங்க. இப்போ எங்களெல்லாம் விட உங்களுக்கு ஆபீஸ் தான் முக்கியம். உங்களுக்கு பணம் வெறி பிடிச்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் கூட இதே நிலைமை தான். யார் எக்கேடு கெட்டு போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. அம்மா, நாளைக்கே உனக்கு நெஞ்சு வலி வந்து நீ உயிரே புடிச்சிட்டு இருந்தா கூட ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்துருச்சுன்னா அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. உன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆர்த்தி, நீ கோவப்படாதம்மா. அபிய பத்தி என்ன நீ புரிஞ்சு வச்சிருக்க? சித்தி, நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தான் புரியல. அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வரல. என்ன புரிஞ்சு வச்சிருக்க? வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் மீட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆர்த்தி, விஸ்வநாதன் சார் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. உன் புருஷனை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆமா, நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. அதுக்காக அதே மாதிரி நானும் பேசாம இருக்க முடியுமா? எனக்கும் ஆள் இருக்கு. என்ன ஆர்த்தி பேச? வேண்டாம், பேசாத. உன்னை பார்த்து நாளை கேள்வி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்னையும் என் புருஷனையும் விட உனக்கு ஆபீஸ் தான் முக்கியமா போயிடுச்சுல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க கூட உனக்கு டைம் இல்லல. ஆர்த்தி, நீ புரியாம பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா இன்னைக்கு டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட்டுக்கு சைட் பார்க்கிறதுக்காக போயிருந்தேன். அதை மிஸ் பண்ணவே முடியாது. ஆமா, எனக்கு தான் தெரியுமே. இங்க எல்லாரையும் விட உனக்கு ஆபீஸ் தான் முக்கியம், டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் தான் முக்கியம். ஆர்த்தி, திரும்ப திரும்ப பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத ப்ளீஸ். நான் விஸ்வநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் போனேன். சும்மா சப்ப கட்டு கட்டாத. எங்க மேல உனக்கு பாசம் இல்ல. பாசம் இருந்திருந்தா கண்டிப்பா வந்திருப்ப.
அத நான் பார்த்தனே. ஒரு சின்ன பதட்டம் கூட இல்லாம எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போயிட்டியே. நீயே ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. விஸ்வநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணி உன் புருஷன் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியாம நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இத நான் நம்பணும்ல? நீ நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்லல. என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இந்த ப்ராஜெக்ட் நான் எனக்காக மட்டும் செய்யல. நீயும் இந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர். மறந்துட்டியா? ஓஹோ, பணமா கொடுத்துடுறேன். ஆனா பாசத்தை காட்ட முடியாதுன்னு சொல்றல. நீ தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க ஆர்த்தி. வேண்டாமா, வேண்டாம். உன்னை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். போதும், இதோட என்ன விட்டு. நீயும் வேண்டாம், உறவும் வேண்டாம். குட் பை. ஆர்த்தி, ஆர்த்தி, ஆர்த்தி. என்னம்மா இவ? ஏன் இப்படி பேசிட்டு இவ்வளவு கத்திட்டு போறா? அவ மேல எனக்கு அக்கறை இல்லையா? இவ்வளவு ஓடி ஓடி நான் உழைக்கிறது எதுக்காக? யாருக்காக? என்னோட தலை மேல தூக்கி வச்சுட்டு போறதுக்கா? நீ கவலைப்படாத அபி. அவ ஏதோ சின்ன பொண்ணு கோவத்துல கத்திட்டு போறா. கோவம் குறைஞ்சா எல்லாம் சரியா போயிடுமா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. என்ன சாரதா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்னமோ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள புடிச்சு வச்சாங்க, அக்கா கவனிக்கலைங்கிற. இவ நான் என்ன பண்றது? அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல, விடுக்கா. அப்புறம் பொறுமையா என்ன ஏதுன்னு அபிகிட்ட கேட்டு போவாக்கா. வேணாக்கா, சொன்னா கேளு. வேணா, வா. நீ கவலைப்படாதக்கா, எல்லாம் பொறுமையா பேசலாம்ல. வா வா.